பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 21. கோயிலை விட்டு ஆராவும் வள்ளியம்மையும் வெளியில் வரும்போது ஜமுனா வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் தடுமாறியபடி நிற்க, அப்போது வேகமாக வந்த சபாபதி அவரை ஓங்கி அறைந்தார். அதில் ஜமுனா தடுமாறி விழப்போக வேகமாக சென்று ஆரா அவரை தாங்கி பிடித்து கொண்டாள். ஹலோ மிஸ்டர், அறிவில்லை உங்களுக்கு என்றாள் ஆரா காட்டமாக. அதற்குள் வள்ளியம்மை வேகமாக தண்ணீர் எடுத்து வர சென்றார். ஆண்டி ஆண்டி, கண்ணை தரங்க என்று அவர் கன்னத்தில் தட்டினாள். சிவந்த முகத்தோடு கோபத்தை சுமந்து நின்ற சபாபதி எதுவும் பேசாமல் ஜமுனாவின் அருகில் அமர்ந்து கொண்டார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க ஏற்கனவே மயக்கத்தில் இருக்காங்க, அவங்கள போய் அடிக்கிறீங்க. ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது என்று கோபமாக கேட்டாள். அவரோ ஜமுனாவின் புறம் திரும்பாது சாகட்டும் என்றார் கோபமாக. சே, நீங்கெல்லாம் மனுஷன்தானா என்று வெறுப்பான பார்வையை உமிழ்ந்தாள். அவரோ அவர்கள் புறம் திரும்பவே இல்லை. யார் நீங்க? இவங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இவங்களை அடிச்சிங்க என்று கேட்டாள் ஆரா. அதற்குள் வள்ளியம்மை தண்ணீர் கொண்டு வர ஜமுனாவின் முகத்தில் தெளித்து மயக்கத்தை தெளிவிக்க இருவரும் முயற்சித்தனர். இந்தா, இப்போ மயக்கத்திலிருந்து எழுந்திருப்பால்ல, அவகிட்டே கேளு நான் யாருன்னு என்று கோபமாக சொல்லிவிட்டு மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டார் சபாபதி. மயக்கம் தெளிந்த ஜமுனாவிற்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாள் ஆரா. ஆண்டி, ஆர் யூ ஓகே என்றாள் மென்மையாக. என்றவர் அப்பொழுதுதான் கண்களை சுழற்றி சபாபதியை தேடினார். தன் அருகிலேயே அவர் அமர்ந்திருக்க, என்னங்க என்றார் அவர் கைப்பிடித்து. சட்டென்று அவர் கையை உதறிவிட்டார் சபாபதி. ஜமுனாவின் முகம் சுருங்கி போனது. ஆண்டி, உங்கள் ஹஸ்பண்டா என்று கேட்டாள் ஆரா. ஆம் என்பதை போல் தலையசைத்தார் ஜமுனா. என்ன சார் நீங்கள்? உங்கள் ஒய்ஃப் மயக்கமாகிற ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்கள போய் அடிக்கிறீங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கர்ட்டசி இருக்கா என்றால் இப்பொழுது கொஞ்சம் தனிந்த குரலில். அவர் எதுவும் சொல்லாத பாப்பா என்றபடி வந்தார் அவர்களின் பக்கத்து வீட்டு சாந்தி. வந்தவர் கோபமாக ஜமுனாவை முறைத்தார். அண்ணி, நீ பண்ணுறது எல்லாம் நல்லா இருக்கா? உனக்கு தான் உடம்பு சரியில்லை தானே? எதுக்கு இந்த வெயிலில் அடிப்பிரதட்சணம் எல்லாம் பண்ணணும்? இப்பொழுது சபாபதியின் கோபத்திற்கான காரணம் ஆராவிற்கு புரிந்தது. ஓ, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா ஆண்டி? அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அதனால தானே அங்கிள் கோபப்படுறாரு என்றாள் அக்கறையாக. இல்லைம்மா, இன்னைக்கு என் பையனோட பிறந்தநாள், அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணேன். சபாபதியின் கோபம் உச்சத்தை தொட்டது. வேகமாக எழுந்து கொண்டார். சாந்தி, நான் போகிறேன். இவ வந்தா வரட்டும், இல்லைன்னா எக்கேடா கெட்டு போக சொல்லு என்று செல்ல முனைய வள்ளியம்மையின் கையில் இருந்த அகில் அவர் சட்டையை பிடித்து இழுத்தான். அதில் நின்றவர் திரும்பி பார்த்தார். அவர் பார்த்ததும் அகில் சிரிக்க சில நிமிடங்கள் மெய்மறந்து அவனையே பார்த்து கொண்டு நின்றார். அந்த சில நிமிடங்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சாந்தி, அண்ணா விடுங்க, ஏன் கோபப்படுறீங்க? அண்ணி, இனிமேல் இது மாதிரி பண்ணாத, முதல்ல கிளம்பு, அண்ணன் கூட வீட்டுக்கு போ என்று ஜமுனாவை எழுப்ப முனைந்தார். அதற்குள் தன்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்த அகிலை நோக்கி சபாபதி கையை நீட்ட அவரிடம் தாவினான் அகில். அதில் ஆனந்தம் கொண்டவர் அவனை தூக்கி கொஞ்சினார். அண்ணி, அந்த குட்டி பையன் ஏதோ புண்ணியம் கட்டிக்கிட்டான். அண்ணனோட கோபம் குறையிற மாதிரி இருக்கு. சத்தம் இல்லாமல் அவரை சமாதானம் பண்ணி அவர் கூட வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு. இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பண்ணாத அண்ணி, எனக்கே உன் மேலே கோபமாக வருது என்றார் சாந்தி. அகிலை கொஞ்சியபடி ஜமுனாவின் அருகில் மீண்டும் அமர்ந்தார் சபாபதி. அவர் கையை பிடித்து சாரிங்க என்றார் ஜமுனா. விடுமா, என் பையனுக்கு தான் நான் தேவையில்லை, உனக்கும் நான் தேவையில்லை போல, அதனால தான் இப்படி பண்ணுற என்றார் விரக்தியாக. அங்கிள் ப்ளீஸ் என்றாள் ஆரா கெஞ்சலாக. அவளை பார்த்தவர் அவள் கன்னம் தட்டி புன்னகைத்தார். இன்னைக்கு உன் பையனால தான் என் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்றார். அதற்குள் ஜமுனாவின் வெடிகளில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்து விட அகில் அவரிடம் தாவி தன் பிஞ்சு விரல்களால் அவர் கண்ணீரை துடைத்து விட்டான். எல்லோரும் ஒரு நொடி திகைத்து விட்டனர். தன் நிலை அடைந்த ஜமுனா வேகமாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தார். அவன் ஏதோ தன் மழலையில் அவரிடம் பேசினான். பாத்தியா அண்ணி, அவன் கூட உனக்கு புத்தி சொல்றான். நீ இன்னும் திருந்தலனா எப்படி? உன்னை பற்றி யோசிக்காத பையனை பற்றி இனி நீயும் நினைக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்றார் சாந்தி கோபமாக. இருவரும் அகிலிடம் சந்தோஷமாக சிரித்து விளையாடினார்கள். உன் பேர் என்னம்மா என்றார் சாந்தி ஆராவிடம். ஆராத்யா என்றாள். நல்ல பேருமா, 2 பேரும் ரொம்ப நாள் கழித்து சிரிக்கிறாங்க. அது உன் பையனால தான் நடந்திருக்கு. நீயும் உன் பையனும் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தினார் சாந்தி. புன்னகைத்தாள் ஆரா. அது என்னடி, அவளும் அவ பையனும் மட்டும், அவ புருஷனும் நல்லா இருக்கணும் சொல்லி வாழ்த்து என்றார் ஜமுனா. ஆராவின் முகம் மாறியது. அதுக்கு என்ன,
வாழ்த்திட்டா போச்சு என்றவர் உன் என்று சொல்லத் தொடங்கும் போதே நிறுத்தினார் வள்ளியம்மை. அவளுக்கு புருஷன் இல்லை. திகைத்தனர் மூவரும். சில நிமிடங்கள் அங்கே மௌனம் நிலவியது. அவளுடைய முகமாற்றத்தையும் கவனித்த சாந்தி அதற்கு மேல் அதை பற்றி கேட்டு அவளை வருத்தப்பட வைக்க விரும்பாமல் விட்டுவிட்டார். பிறகு தன்னை சரிப்படுத்தி கொண்ட ஆரா ஜமுனாவின் கையை பிடித்து கூறினாள், ஆண்டி, எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்கு. எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது இல்லையே. நானும் முதல்ல அழுதுகிட்டு தான் இருந்தேன். இப்போ அதை தாண்டி வந்துட்டேன். இந்த நிமிஷம் என்னோட வாழ்க்கைக்கு பிடிப்பா இருக்கிறது என்னோட பையன்தான். அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் பையனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் உங்கள் கூட இல்லாத அவரை பற்றி யோசிக்கிறத விட உங்கள் கூட இருக்கிற அங்கிளை பற்றி யோசிங்க. இப்போ கோயிலிருந்து போகும்போது உங்கள் பையனோட நினப்பை தூக்கி உண்டியலில் போட்டிட்டு போங்க. அந்த பாரத்தை துர்கை அம்மா எடுத்துக்குவா. உங்கள் மனசு தானாக லேசாகிடும் பாருங்க. அவள் சொல்வதை எல்லாம் கலங்கிய விழிகளோடு கேட்டுக்கொண்டே இருந்தார் ஜமுனா. பின் அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார். இருவரும் கிளம்ப தயாராக அகிலை வாங்கி கொண்டாள் ஆரா. ரொம்ப தேங்க்ஸ்மா என்றார் சபாபதி. இருக்கட்டும் அங்கிள் என்று சொல்லி புன்னகைத்தாள். சபா அண்ணா, ஜமுனா அண்ணி, உங்கள் 2 பேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். இந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஜீவாவோட நினப்பை இங்கே இந்த அம்மன் கிட்டேயே விட்டுட்டு போங்க, சரியா என்றார் சாந்தி. அவர் கூறிய பெயர்களை எல்லாம் கேட்ட ஆரா திகைத்து போய் நின்றுவிட்டாள். ஊர் சென்னை, இடம் வில்லிவாக்கம் என்பதும் அப்பொழுதுதான் அவள் புத்தியில் உரைத்தது. அதற்கு பின் அவர்கள் அவளிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பியதெல்லாம் அவள் புத்தியில் உரைக்கவே இல்லை. டேய் குட்டி பையா, சத்தம் இல்லாமல் 2 பேர் சண்டையை சமாதானப்படுத்தி வச்சிட்டியாடா என்று சொல்லி சிரித்தார் வள்ளியம்மாள். அது என்ன, அவங்கள பார்த்த உடனே அவங்க கிட்ட போயிட்ட? சாருக்கு அவங்கள ஏற்கனவே தெரியுமா என்ன என்று கேட்டு அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தார். அவங்க ரத்தம் தானே வள்ளிமா என்றாள் ஆரா விரக்தியான குரலில் எங்கோ பார்த்தபடி. திகைத்தார் வள்ளியம்மை. பாப்பா, என்ன சொல்ற நீ? நந்தனோட அப்பா அம்மா வள்ளிமா. வீட்டிற்கு வந்த பின்பும் நந்தனை பற்றி தனக்குள் புலம்பிக் கொண்டே இருந்தார் வள்ளியம்மை. இவன் என்ன மனுஷன்தானான்னு தெரியல. அவனெல்லாம் நல்லாவா இருப்பான்? நாசமா போவான். நம்பி வந்த பொண்ணையும் அழ வச்சுட்டு பெத்தவங்களையும் அழ வச்சுட்டு அப்படி என்னத்தை தான் சாதிக்க போறான்? அவர் புலம்பிக் கொண்டே இருக்க ஆராவோ கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடி அமைதியாக இருந்தாள். அவள் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தாள். வைத்தீஸ்வரன் தான் அழைத்திருந்தார். அவர் அழைப்பை ஏற்கலாமா வேண்டாமா என்று சில நொடிகள் தயங்கியவள் பின் ஏற்று பேசினாள். ஆரா, இன்னைக்கு துர்கையம்மன் கோயிலுக்கு போனியா என்றார் எடுத்த எடுப்பில். அவள் பதில் சொல்லவில்லை. அப்போ அது நம்ம அகில்தானா என்றார் சந்தோஷமாக. அப்பொழுதும் அவள் பதில் சொல்லவில்லை. 2 பேரும் இன்னும் உன்னை பற்றியும் அகில பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்காங்கடா. அவளிடம் அமைதி மட்டுமே இருந்தது. ஆரா, ஏதாச்சும் பேசுமா? என்ன பேசணும் அங்கிள்? ப்ளீஸ்மா, நான் சபா கிட்ட பேசுகிறேன். நான் சொன்ன மாதிரி நீ அவங்க வீட்டு மாடிக்கு வந்துடு. ஏனோ அவங்க 2 பேருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கூட நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறேன். கடவுள் காரணம் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டார். அந்த கடவுள் சன்னதியிலேயே வச்சு உன்னையும் அவங்களையும் சந்திக்க வச்சிருக்கார் பாத்தியா? இதெல்லாம் ஏன்னு யோசிச்சு பாரு ஆரா. அங்கிள் ப்ளீஸ், இதை பற்றி திரும்பவும் பேச வேண்டாமே. இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் திரும்பவும் எனக்கு கால் பண்ணாதீங்க. ஒரே முடிவாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் ஆரா. ஆனால் மறுநாளே வைத்தீஸ்வரனை அழைத்து தான் அங்கே வருவதாக ஒப்புக்கொண்டாள். ஆரா ஏன் ஒப்புக்கொண்டாள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.